வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் அனைத்து விவரங்களுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நமது நாட்டில் பெரும்பாலான மக்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எஸ்பிஐ கணக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த எஸ்பிஐ பேங்குக்கு நாடு முழுவதுமே கிளைகள் அப்படின்றதுமே இருக்கு. இந்த நிலையில தான் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது புதிய கட்டணங்களை விதிக்க உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பிஐ பேங்க் பிப்ரவரி 15 முதல் சில IMPS ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணங்கள் மற்றும் GST விதிக்க உள்ளது. UPI வரம்பை யாராவது மீறினால் பண பரிமாற்றங்களின் போது அவர்கள் அதிக IMPS கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை இந்த சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கட்டணம் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IMPS அப்படின்னா என்ன அப்படின்னா, அதன்படி பிப்ரவரி 15 முதல் IMPS மூலம் ரூபாய் 25,000 மேல பணம் அனுப்புபவர்களுக்கு கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே பணம் அனுப்புவதற்கு முன் முறையாக திட்டமிட வேண்டும். IMPS என்றால் என்ன என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். IMPS என்பது உடனடி கட்டண சேவை ஆகும். இந்த முறையில் SBI யோனோ செயலி, மொபைல் வங்கி மற்றும் இணைய வங்கி மூலம் பணத்தை அனுப்பலாம். பிப்ரவரி 15 முதல் IMPS மூலம் ஆன்லைனில் 25,000 வரை பணம் அனுப்பினால் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. அதுவே 25,000 மேல் இருந்தால் ரூபாய் 1,00,000 வரை ரூபாய் சேவை கட்டணம் வசூலிக்கப்படும். கூடுதலாக GST வசூலிக்கப்படும். அதேபோல் 1,01,000 முதல் 2,00,000 வரை ரூபாய் சேவை கட்டணமாக வசூலிக்கப்படும். இதற்கும் கூடுதலாக GST வசூலிக்கப்படும். மேலும் 2,01,000 5,00,000 வரை ரூபாய் 10 சேவை கட்டணம் வசூலிக்கப்படும். அத்துடன் கூடுதலாக GST வசூலிக்கப்படும். இந்த கட்டணங்கள் சிலருக்கு பொருந்தாது. SBI ரிஷ்தே அக்கௌண்ட் மற்றும் SBI சௌரியா ஃபேமிலி பென்ஷன் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, SBI சௌரியா குடும்ப ஓய்வூதிய கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டணங்கள் மத்திய அரசு கணக்குகள், பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறை மற்றும் காவல்துறை சம்பள கணக்குகளுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த கணக்குகளை பராமரிப்பவர்களுக்கு எந்த சுமையும் இல்லை. தனியார் வங்கிகளுடன் ஒப்பிடும்போது SBIயில் இது போன்ற கட்டணங்கள் குறைவாக இருப்பதாக பலர் நம்புகிறார்கள். வங்கியின் செயல்பாட்டு செலவுகள் அதிகரிப்பதால் கட்டணங்கள் விதிக்கப்படுவதாக வங்கி மேலாளர்கள் கூறுகின்றனர். பொதுவாக சாதாரண மக்கள் ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய்க்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை அரிதாகவே செய்வதால் இந்த தாக்கம் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் என்று மேலாளர்கள் கூறுகின்றனர். இதுல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வங்கி தனது இந்த அறிவிப்பில் சமூக பொறுப்புணர்வோடு சில பிரிவினருக்கு விலக்கு அளித்துள்ளது. சம்பள கணக்குகள், அதாவது சேலரி அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, கார்ப்பரேட் மற்றும் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எந்த கட்டணமும் இல்லை. அதே மாதிரி ஓய்வூதியதாரர்கள், பென்ஷனர்ஸ்க்கும் முதியவர்களின் நிதி சுமையை குறைக்க அவர்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை சேமிப்பு கணக்குகள், ஏழை எளிய மக்களுக்கான ஜன்தன் போன்ற கணக்குகளுக்கு புதிய கட்டணங்கள் பொருந்தாது. அதே தாக்கங்கள் மற்றும் சவால்கள், சிறு குறு தொழிலதிபர்கள், SMEs அப்படின்னு சொல்வாங்க, சிறு வணிகர்கள் தங்கள் விநியோகஸ்தர்களுக்கு தினசரி அடிப்படையில் 50,000 ரூபாய் முதல் 2,00,000 வரை பணம் அனுப்புவது வழக்கம். மாதத்திற்கு 20 முறை பரிவர்த்தனை செய்தால் அவர்கள் கூடுதல்
கூடுதலாக சில 100 ரூபாய்களை செலவிட வேண்டியிருக்கும். இது லாப வரம்பில் சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கட்டணங்களை தவிர்க்க வாடிக்கையாளர்கள் நெஃப்ட், அதாவது நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் அல்லது RTGS முறையை நோக்கி நகரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெஃப்ட் பொதுவாக பல வங்கிகளில் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆனால் IMPS போல இது உடனடியாக பணம் சேரும் சேவையாக சில நேரங்களில் இருப்பதில்லை. இலவசம் என்ற நிலையிலிருந்து கட்டணம் என்ற நிலைக்கு மாறும்போது வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஒருவித அதிருப்தி எழுவது இயல்பு. குறிப்பாக பெரிய வங்கிகள் இத்தகைய கட்டணங்களை அறிமுகப்படுத்தும் போது பிற தனியார் வங்கிகளும் இதை பின்பற்ற தொடங்கும் என்ற அச்சம் எழுகிறது. கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகள் நடக்கும் ஒரு வங்கியில் 2 முதல் 10 ரூபாய் வரையிலான கட்டணம் என்பது வங்கியின் இதர வருவாயை கணிசமாக உயர்த்தும். தேவையற்ற மற்றும் சிறிய அளவிலான பல பரிவர்த்தனைகளை தவிர்த்து தரமான டிஜிட்டல் பயன்பாட்டை இது ஊக்குவிக்கும். IMPSக்கு கட்டணம் விதிக்கப்படுவதால் வாடிக்கையாளர்கள் முழுமையாக இலவசமாக இருக்கும் UPI, அதாவது சிறிய தொகைக்கு, மற்றும் நெஃப்ட் போன்ற பெரிய தொகைக்கு முறைகளுக்கு மாற வாய்ப்புள்ளது. வாடிக்கையாளர்கள் இந்த கட்டண சுமையை குறைக்க 1 லட்சம் ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு UPI முறையை பயன்படுத்தலாம். அவசரம் இல்லாத பண பரிமாற்றங்களுக்கு NEFT முறையை பயன்படுத்துவது புத்திசாலித்தனம். வங்கிக்கு நேரில் சென்று பணம் அனுப்புவதை தவிர்த்து ஆன்லைன் மூலமே பரிவர்த்தனை செய்தால் கட்டணம் 50% வரை குறைவாக இருக்கும்.